எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகி. மேடையில் கொந்தளித்த ஓபிஎஸ். சத்தமில்லாமல் பட்டாக்கத்தியுடன் நெருங்கிய நபர். மடக்கி பிடித்த தொண்டர்கள். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். திருச்சி மாநாட்டு மேடையில் ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருந்த போது கத்தியுடன் மேடையை நோக்கி முண்டியடித்துக் கொண்டு சென்ற நபரை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மடக்கி பிடித்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் பகிரகமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியான அதிமுகவில் இரட்டை தலைமை தொடர்பான விவகாரம் பரபரப்பை கிளப்பியது. ஆட்சி பொறுப்பை விட்டு அதிமுக அகற்றப்பட்டதும் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் இடையே நிலவி வந்த பனிப்போர் பகிரங்கமாக வெடிக்க தொடங்கியது. இதையடுத்து அதிமுக ஓபிஎஸ் அணி என்றும் எடப்பாடி அணி என்றும் இருவேறு அணிகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வந்தன. ஆனால் ஆரம்பம் முதலே எடப்பாடியின் கை ஓங்கியிருந்த நிலையில் ஓராண்டாக சட்ட போராட்டமும் நடந்து வந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சியின் சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்தனர். இதற்கிடையில் தனது செல்வாக்கை நிரூபிக்க நினைத்த ஓபிஎஸ் திருச்சியில் முப்பெரும் விழா மாநாட்டை நடத்தி காட்ட முடிவு செய்தார். அதன்படி ஏப்ரல் 24ஆம் தேதியான நேற்று திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்தக்கூடாது என எடப்பாடி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த போதும் அதை பொருட்படுத்தாத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மாநாட்டில் அதிமுக கொடியை கட்டி அழகு பார்த்தனர். இதில் விசேஷம் என்னவென்றால் மாநாட்டு மேடை கூட அதிமுக தலைமை கழகம் போன்றே வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு செங்கோல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், கூப்ப கிருஷ்ணன், வெல்லமண்டி நடராஜன், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் பேசிய பின்னர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கும் தர்ம யுத்தம் நடைபெற்று வருகிறது. அதிமுகவை அழிக்க எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை துரோகத்திற்கு சாவுமணி அடிக்க நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தொண்டர்களுக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் திடீரென அவரது ஆதரவாளர்களின் ஒரு கூட்டம் விறுவிறுவென முண்டியடித்துக் கொண்டு மேடையை நோக்கி விரைந்தனர். அப்போது தொண்டர்களின் ஒரு பகுதியினர் ஒருவரை மட்டும் பிடித்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர்தான் தெரிய வந்தது, ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருந்த போது மேடையை நோக்கி சென்றவர்களில் ஒருவரிடம் மட்டும் பட்டாக்கத்தி இருந்துள்ளது. உரசிக்கொண்டு மேடையை நோக்கி போகும்போது அவரது இடுப்பில் சொருகியிருந்த பட்டாக்கத்தியை சக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கண்டுபிடித்து விட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து மாநாட்டு விழாவின் நாற்காலியில் சில நிமிடங்கள் உட்கார வைத்துள்ளனர். பின்னர் போலீசுக்கு தகவல் கூறியுள்ளனர். மாநாட்டு மேடைக்கு விரைந்து வந்த பொன்மலை போலீசார் சந்தேகத்திற்குரிய அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேகத்திற்குரிய அந்த நபர் விருதுநகர் மாவட்டம் சீனிவாசகப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த கருத்தப்பாண்டி என்பதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓபிஎஸ் அணியின் விவசாய பிரிவு தலைவராக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் தனது பாதுகாப்புக்காகவே கத்தி வைத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் அவர் மீது கொலை வழக்குகள் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் போலீசார் விசாரணையை இறுக்கி உள்ளனர். திருச்சியில் விழா மேடையில் ஓபிஎஸ் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென பட்டாக்கத்தியுடன் நெருங்கிய நபரால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.